வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம், துப்பாக்கிதாரியின் காதலி விடுதலை. தையிட்டி விகாரை குறித்த ஜனாதிபதியின் பதில் எழுந்துள்ள கடும் விமர்சனம். பதவி விலக தயாராகும் உக்ரைன் ஜனாதிபதி. இன்று முதல் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஏப்ரலில், தமிழரசு கட்சி திட்டவட்டம். அனுர அரசின் பட்ஜெட், மருத்துவத்துறையிலிருந்து கிளம்பும் போர்க்கொடி. நாட்டையுலுக்கும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். உச்சம் தொட்ட தேங்காய் விலை, எடுக்கப்பட்ட நடவடிக்கை. கிழக்கில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் உயிரிழப்பு. எம்பிகளின் பாதுகாப்பு குறித்து அமைச்சர் வெளியிட்ட தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் காதலி வாக்குமூலத்தை பெற்றதன் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவருடன் கைது செய்யப்பட்ட மற்ற நபரிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மேலும் 3 சந்தேக நபர்களும் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கணேமுல்ல சஞ்சீவவை படுகொலை செய்த துப்பாக்கிதாரியின் காதலி என்று கூறப்படும் ஒரு பெண் உட்பட மற்றொரு சந்தேக நபர் அண்மையில் மகரகம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோதமாக தையிட்டியில் அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சில உறுப்பினர்கள் ஜனாதிபதி அனுரவை நோக்கி கேள்வி கேட்டபோது அவர் வழங்கிய பதில் ஜனாதிபதியின் இயலாமையை வெளிப்படுத்தியுள்ளது என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், காணியின் உரிமையாளர்களின் அனுமதி இல்லாமல் தனிநபர் சட்டத்தை மீறி சட்டத்திற்கு முரணாக அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் நீதி வழங்குமாறு ஜனநாயக வழியில் போராடும் மக்களையும் அதற்கு ஆதரவு வழங்கும் மக்கள் பிரதிநிதிகளையும் பார்த்து மதவாதத்தையும் இனவாதத்தையும் தூண்ட முயற்சிக்கின்றனர் என அப்பட்டமான பொய்யுரைக்கும் ஜனாதிபதி கடந்த கால ஆட்சியாளர்களை போன்றே தமிழர் தாயக பகுதியில் அரச சட்டவிரோத செயல்பாடுகளை மறைக்க முயற்சிக்கின்றார்கள். இதன் மூலம் இதுவரை அரச இயந்திரம் மேற்கொண்ட மற்றும் மேற்கொள்ளும் மத ஆக்கிரமிப்பு, இனவாத ஆக்கிரமிப்பு போன்றவற்றை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஜனாதிபதி ஆதரிக்கின்றாரா? அனுர அரசாங்கம் தமிழர் தாயகத்தை 2ஆக பிரித்து கிழக்கு மாகாணத்திற்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு இல்லை என்ற உள்நோக்கில் மறைத்து வடக்கு மாகாணம் என்ற உரையாடலை முதன்மைப்படுத்துகின்றனர். ஜனாதிபதி சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு நாட்டின் சட்டங்களுக்கு அமைவாக என்ன செய்வோம் என சொல்வதற்கு முதுகெலும்பற்று வடக்கு மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்வு வழங்குவோம் என்பது வேடிக்கையாக உள்ளது. ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சட்டத்தின் ஆட்சியை அரச இயந்திரத்தின் மூலம் வழங்கும் இயலுமையை ஜனாதிபதி வழங்க தயாரில்லை என குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனில் அமைதி ஏற்படும் என்றால் தனது பதவியையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தனது பதவி விலகலை உக்ரைன் நேட்டோவில் இணைவதற்கு பதிலாக மாற்றிக்கொள்ள முடியும் என்றும் அவர் நகைச்சுவையாக கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை உக்ரைனுக்கு ஒரு கூட்டாளியாகவும் கியேவ் மற்றும் மாஸ்கோ இடையே ஒரு மத்தியஸ்தராக மட்டும் பார்க்க விரும்புவதாகவும் செலன்ஸ்கி கூறியுள்ளார். நாட்டில் போர் முடிவுக்கு வந்தால் அல்லது நேட்டோ உக்ரைன் உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்ள அதுவே நிபந்தனையாக இருந்தால் தாம் பதவி விலக தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான சாத்தியமான சமாதான பேச்சுவார்த்தைகளின் போது கீவ் வலுவான நிலையில் இருக்க பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செலன்ஸ்கியை தேர்தல்களை நடத்தாத சர்வாதிகாரி என்று முத்திரை குத்தியதை தொடர்ந்து இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இரவு நேரங்களில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் 30 தொடக்கம் 40 வேகத்தில் மிதமான
பலத்த காற்று வீசக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும். பொதுமக்கள் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அபாயங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவின் முடிவுகளின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பல காலமாக நடைபெறாமல் உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது உறுதியாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகியன் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு முன்னர் பழைய விண்ணப்பங்களை விடுத்து புதிய விண்ணப்பங்களை நடைமுறைப்படுத்தும் சட்டமூலம் உயர் நீதிமன்றத்தில் கோரப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்பின் வாசிப்புகளின் அடிப்படையில் இதற்கான ஆயத்தங்கள் குறித்த திகதிக்கு முன்னர் மேற்கொள்ளப்படும் எனவும் சாணக்கியன் கூறியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது இதற்கான சட்டமூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இத்தேர்தலானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி நேற்றைய கூட்டத்தில் தமிழரசு கட்சி சார்பாக இக்குழு உறுப்பினர் என்னும் அடிப்படையில் பங்கு பெற்றியதாகவும் அவர் கூறியுள்ளார். முந்தைய எந்த அரசாங்கத்தையும் போலல்லாமல் தற்போதைய அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் மூலம் மருத்துவர்களை மிகவும் கடினமான நிலையில் வைத்துள்ளதாகவும் மருத்துவர்களின் ஆதரவையும் பெற்ற அரசாங்கம் மருத்துவர்களை கடினமான நிலையில் வைத்துள்ளதாகவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் துணை பணிப்பாளருமான வைத்தியர் ருக்ஷான் பெல்லனா தெரிவித்துள்ளார். மருத்துவர்களின் தரத்தை கூட குறைத்து பட்ஜெட்டை தயாரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறும் வைத்தியர் ருக்ஷான் பெல்லனா எந்தவொரு பட்ஜெட்டும் அரசு ஊழியர்களை இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் வைத்ததில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் நியமனத்தை 80% அதிகமான மருத்துவர்கள் ஆதரித்ததாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சுமார் 15 மருத்துவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த சட்டத்தின் மூலம் மருத்துவர்களின் மொத்த சம்பளமும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்களின் கூடுதல் சேவை கொடுப்பனவு அடிப்படையில் சம்பளத்தில் 80வது பங்காகவும் விடுமுறை கொடுப்பனவு அடிப்படையில் சம்பளத்தில் 20வது பங்காகவும் இருந்ததாகவும் பட்ஜெட்டில் இந்த கொடுப்பனவுகள் முறையே ஒன்றில் 120வது பங்காகவும் ஒன்றில் 30வது பங்காகவும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் எந்த வகையிலும் எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபலிப்பாளருமான வைத்தியர் ருக்ஷான் பெல்லன மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் பொது பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் உள்ள தலதா மாளிகைக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சமீபத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் குற்றவியல் குழுக்களுக்கு இடையிலான மோதல்களின் விளைவாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அவற்றை நிவர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் ஸ்திரத்தன்மையை உருவாக்க முயற்சி அளித்ததாக கூறப்படும் தகவல்கள் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய தேங்காய் பற்றாக்குறைக்கு தீர்வாக கம்பஹா மாவட்டத்தில் 2.5 மில்லியன் தென்னை மரங்கள் நடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. தேங்காய் பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்த சிறப்பு தேங்காய் சாகுபடி திட்டத்தை செயல்படுத்த தென்னை சாகுபடி திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி 2.5 மில்லியன் தென்னங்கன்றுகள் நடப்பட உள்ளன. மேலும் அதன் தொடக்க நிகழ்ச்சி கம்பஹா மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதேபோல தென்னை சாகுபடி திணைக்களமும் வடக்கு தென்னை முக்கோண வலயத்தில் சுமார் 1 மில்லியன் தென்னங்கன்றுகள் நடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. அம்பாறை தெஹியத்த கண்டிய பகுதியில் உள்ள தனியார் பண்ணை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தெஹியத்த கண்டிய முவப்பெட்டிகேவல ஹலங்பந்தானகல பகுதியில் இடம்பெற்றுள்ளது.
உயிரிழந்தவர் வீரஹெட்டிய எதரம்தேனிய கிராவல பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு நேற்று முன்தினம் அதாவது 22ஆம் தேதி இடம்பெற்றதாகவும் காயமடைந்த நபர் தெஹியத்த கண்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்ததாகவும் தெஹியத்த கண்டிய காவல்துறையினர் கூறியுள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தெஹியத்த கண்டிய காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறை அதிகாரிகளை வழங்குவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பதில் காவல்துறை அதிபருக்கு சபாநாயகர் அறிவித்திருந்தார். அதன்படி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருந்தன. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இது தொடர்பாக கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்து தொடர்புடைய கோரிக்கைகளை சமர்ப்பித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிக்கை வழங்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கைகளை பரிசீலித்த பின்னர் தேவைப்பட்டால் மட்டுமே சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். எனினும் ஆளுங்கட்சியின் எந்தவொரு உறுப்பினரும் பாதுகாப்பு தொடர்பாக எந்த கோரிக்கைகளையும் முன்வைக்கவில்லை. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் மற்றும் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்வுகளுக்கு காவல் நிலைய மட்டத்தில் விசேட பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.